நாங்கள் இளைஞர்கள் நாங்கள். எதுவா இருந்தாலும் நம்ம ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் முடிவு எடுக்க முடியும். அதுக்கு முன்னுக்கு நான் இப்படி ஆக போறேன் அப்படி ஆக போறேன் சொல்லிட்டு இருந்தாலும் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம முடிவை மாத்திக்கலாம் இல்லையா? உண்மைதான் உண்மைதான். இதுல எத்தனை பேர் லட்சியத்துல மாற்றம் இருக்க போகுதுன்னு தெரியல. நீ அத பத்தி கவலைப்படுற, பிரபு அவன் லட்சியத்தை அடைஞ்சிருவான். டேய், நான் அக்கவுண்ட்ஸ்க்கு படிக்கணும்டா, இல்லனா எப்படி நான் பிசினஸ் பாக்குறது? ஆனா நான் பிளான் பண்ண மாதிரி நடக்காது போல. என்னடா ஹிக்மா நகர தானே? நான் குருபசா காலையும் விழுந்துட்டேன், ரத்த கண்ணீரையும் வடிச்சிட்டேன். என்ன தான் செய்யறதுன்னு தெரியல. விதிமுறைனா விதிமுறை தான் ப்ரோ, அதை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஆமாண்டா, நீ லோ அங்க பேசு, ஆனா பேச வேண்டிய இடத்துல பேசாத. வேற வழி இல்லையா? ஹிட்மா நகர் ஆபீசர் கிட்ட பேசினா ஏதோ வாய்ப்பு இருக்காது. ஏ சரண்யா, உனக்கு கிடைக்கல தானே பிரபுவும் போக கூடாதுன்னு நினைக்கிற? தெரிஞ்ச விஷயம் தானே. அதே உனக்கும் கிடைச்சிருந்துச்சுன்னா பிரபு வருவேனான்னு சொல்லி இருப்பியா? அப்படிலாம் எதுவும் இல்ல. முன்னில இருந்து எனக்கு ஹிட்மா நகரனா பிடிக்காது. அதை படிச்சு என்ன நான் ஆஸ்கார் ஆக போறேன்? ஏன் ஆஸ்கார் ஆகுனா என்ன? நாட்டுக்கு தேவை தானே. ஐடியா. தேங்க்ஸ் சரண்யா. எங்க அப்பா சொன்ன மாதிரி மேல அதிகாரிட்ட நான் பேச சொல்றேன். அவர் ஓகேனா ஓகே, அப்படி இல்லனா எங்க அப்பா சொன்ன மாதிரி அவருக்கும் என்வலப் கொடுத்துற வேண்டியதுதான். என்வலப் தான் என்ன சூரா டிரைவானா? அப்படிதான் வெச்சுக்கிய. ஏய், என்னமோ இருக்கு, என்கிட்ட சொல்ல மாட்டீங்க, நான் டென்ஷன் ஆயிருவேன். ஓ, நீ டென்ஷன் ஆவறனால தான் ரொம்ப சாப்பிடுறியோ? நீங்க எல்லாம் இன்னைக்கு என்ன எக்ஸ்ட்ராவா தான் வம்பிக்கிறீங்க. எல்லாரும் சந்தோஷமா இருக்கானுங்களே, வருஷ கடைசி ஸ்கூல் லீவ் வேற, அதான். அதுக்கு நான் தான் கிடைச்சேனா? இங்க உள்ள வேற யாரு இருக்கா? அவன் பரிச்சை தாளை எடுக்க முடியலன்னு எனக்கு வருத்தம் தான். என்ன பண்றது, அவன் நல்ல நேரம். அப்பா, இனிமே நான் அவனை பார்க்க மாட்டேன். அப்பாடா, இனிமேல் நம்மளுக்கு வைத்த கலக்குதுடா சாமி. ஆனா திரும்பி நான் அவனை பார்த்தேன், அவனுக்கு பாடம் கத்து கொடுக்காம விட மாட்டேன்டா. சரிதான், எனக்கு தான் விமோச்சனமே கிடையாது. காட் இஸ் கிரேட். டேய், ஆனா இந்த ஹிட்மா நகரம் நினைச்சாதான்டா எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ஒருவேளை நம்மளுக்கு கிடைச்சிருமோ? எப்பதான் தெரியும்? கூடிய சீக்கிரம் தெரிஞ்சிரும். அதுக்குள்ள ஒரு நல்ல வேலையா பாத்துட்டு போயிடணும்டா. வேலை எனக்கு தானே சேர்த்து தேடுறா, ஏற்கனவே சொன்னீங்க, அந்த வேலையை செய்வோம். இன்னைக்கு சாயந்தரம் என் கூட்டாளிய பார்க்க போறேன். அவன் வேலை வாங்கி தரேன் சொல்லியிருக்கான், பாப்போம். கழட்டி விட்டு போயிருவானோ? அப்படின்னா எனக்கும் வேலை இருக்கு தானே. அதை விடு, அது மட்டும் இல்லடா, எங்க அக்கா சொன்னிச்சு SPM பரீட்சையில மட்டும் நான் பாஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கியேன், என் வழியிலேன்னு விட்டுடுறேன்னு. அதுக்கு தானா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே ஓகே ஓகே. ஆனா இந்த ஹிட்மானுக்காரில இருந்து லெட்டர் வர்றப்ப முதல்ல எங்க அக்கா கையில கிடைக்காம நான் பாத்துக்கணும்டா. எனக்கு பிரச்சனையே இல்ல. வந்தாலும் எங்க அப்பா ஒன்னும் சொல்ல போறது இல்ல. நான் போறேன்னாலும் போன்னு சொல்லுவாரு, போலனா சரின்னு சொல்லுவாரு. டே, இதே உன்னை விட்டுட்டு நான் மட்டும் தனியா ஹிட்மானுக்காரா போற நிலைமை வந்துச்சுன்னா என்னடா பண்ணுவேன்? நானும் உன் கூட வருவேன். உன்னை விட்டு எனக்கு வேற யாரு இருக்கா? டே 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 டே, அப்படியே கிடைச்சாலும் 2 பேருக்கும் ஒரே கேம் கிடைக்குமா என்ன? எனக்கு மட்டும் கேம் கிடைக்கல. என்ன செய்ய போற? ஒன்னும் இல்ல, 7 வீட்டுல உட்காந்துருவேன். இல்ல இல்ல, அப்படி எதுவும் ஆனா நீ முத போ, நான் வேற வழி யோசிக்கிறேன். டேய், இப்படி செஞ்சா எப்படி? வரப்போற லெட்டரை கிழிச்சிட்டா நீ முத கிளி, அப்புறம் பாக்கலாம். ஆனா லெட்டர் எப்போ வருமோ? அதுவும் தெரியல, இதுவும் தெரியல, ஒரே கன்ஃபியூஷனா இருக்குடா. என்னடா சொல்ற? டே, ரொம்ப குழப்பறடா நீ. ஆனா உனக்கு லெட்டர் வரும்னு எனக்கு நம்பிக்கை இல்லடா. என்னடா அப்படி சொல்ற? அதெல்லாம் நல்லா படிச்சு பாஸ் பண்றவங்களுக்கு மட்டும்தான் வருமா? சரி புரியுது, நிறுத்து, நீயே போயிட்டு வா. அதனால தான் சொல்றேன். டேய் நில்றா, போவாத. டேய், விட்டடிச்சே பாஸ் பண்ணிடுடா. வாடா 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 வாடா. பா, இருக்கிற வேலைக்கே நேரம் பத்தல, வேலையை போய் பாரு.
லெட்டர் வந்திருக்குமா வந்திருக்காதா? மா இங்க வாங்கம்மா. என்னப்பா? மா எனக்கு ஏதோ லெட்டர் வந்துச்சா? ஆமா, நேத்து அக்காட்ட ஒரு லெட்டர் கொடுத்தேன். போச்சா? போச்சு.